Hi friends, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 38th மேட்ச் BBL மெல்பர்ன் ஸ்டார்ஸ் vs ஹெர்பர்ட் ஹெரிகன்ஸ் 15th January 1:45 PM ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு முன்னாடி 2-3 BBL மேட்சஸ்க்கு நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணலை. இந்த மேட்சுமே நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், ரெண்டு டீமுமே குவாலிஃபை ஆக போகிறது கிடையாது. பட் BBLை பொறுத்தவரையே குவாலிஃபை ஆகட்டுமே அவங்களோட ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை ஒவ்வொரு பிளேயருமே கொடுக்குறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா அவங்க ஆஸ்திரேலியன் டீமுக்குள்ளே வரணுன்ற அந்த கான்செப்ட் தான். ஸோ அவங்க கிடைக்கிற சான்ஸை நல்லாவே பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ குவாலிட்டியாக தான் இருக்குது. இவங்க குவாலிஃபை ஆக மாட்டாங்க, ஸோ நல்லா விளாட மாட்டாங்க அப்படிலாம் இல்லை. எல்லா மேட்சுமே சூப்பராக தான் போகுது. அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ளேவும் பண்ணுறாங்க. அந்த மேட்ச்சில் அவங்க அன்னைக்கு என்னென்ன பெர்ஃபார்மன்ஸ் அவங்களால பண்ண முடியுமோ அதை பர்ஃபெக்டாக தான் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இந்த மேட்ச்மே இவங்க ரெண்டு பேர் வின் பண்ணாலும் எதுவும் இல்லை. பட் இருந்தாலும் ஒரு நல்ல கேமை கொடுப்பாங்க. ஏன்னா டிக்கெட்ஸ் ஃபுல்லாகுது. ஆஸ்திரேலியாவில் ஃபுல்லாக BBLை பார்க்குறாங்க. ரெண்டாவது ஒரு பெரிய லீக்காக இருக்குது. ஃபஸ்ட்டு IPL இருந்தாலும் செகண்ட் BBL தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அதனால் சாலிடாக அவங்களும் பர்ஃபார்மன்ஸுன்றதை பண்ணுறாங்க. BBLமே முடிஞ்ச அளவுக்கு ஃபாரின் பிளேயர்ஸை உள்ளே கொண்டு ஆட வைக்கிறதுக்கு அவங்களும் முயற்சி எடுக்கிறாங்க. ரொம்ப பெரிய அளவில் இல்லை, மோஸ்ட்லி இங்கிலாந்து பிளேயர்ஸ் எல்லாருமே ஆடுறாங்க. ஸோ இந்த மேட்ச் MCGயில் தான் நடக்க போகுது. ஸோ மெல்பர்ன் கிரிக்கெட் கிரவுண்ட். இந்த கிரவுண்டில் இந்த சீசனில் நடந்த எல்லா மேட்சஸுமே சேஸ் பண்ண டீம் தான் ஜெயிச்சிருக்காங்க. இப்போ ஹெர்பர்ட்டும் சரி மெல்பர்ன் ஸ்டார்ஸும் சரி எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லாமல் ஜஸ்ட் கேம் ஆட போகிறாங்க. அதனால் ஈஸியாகவே ஆடுவாங்க. கண்டிப்பாக ரெண்டு டீமுமே ஈக்குவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ்ன்றதை கொடுக்கலாம். டோட்டல் மேட்சஸ் 69. ஃபஸ்ட் பேட்ஸ்மேன் டீம் 29, செகண்ட் பேட்ஸ்மேன் டீம் 39 ஜெயிச்சிருக்காங்க. ஓவரால் ரெக்கார்டையும் அதுவும் இந்த சீசனில் ஆடின கிட்டத்தட்ட 4 மேட்சோ 3 மேட்ச் நடந்திருக்கு. எல்லாமே சேஸ் பண்ண டீம் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஆவரேஜாக 160 ரன் எதிர்பார்க்கலாம். ஸோ பேட் பால் 11 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உங்களோட டெபாசிட்டில் உங்களுக்கு GSTயே கிடையாது. டேரெக்டாக நீங்கள் போடுற அமௌண்ட் அப்படியே வரும். அதை வச்சு நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். விருப்பம் உள்ளவங்க உங்கள் வின்னிங்ஸை டெபாசிட் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா அதுலேயே 5% எக்ஸ்ட்ரா கேஷ் தராங்க. ஸ்ப்ளிட் பண்ணி கான்டெஸ்ட் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா ஈஸியாகவே பேட் பால் 11 நீங்கள் வின் பண்ணலாம். அதேமாதிரி நம்மளோட டெலகிராமில் ஜாயின் பண்ணால் வந்தீங்கன்னா விருப்பம் உள்ளவங்க ஒரிஜினல் சேனலான்னு செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டீம்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஃபேண்டசியை பொறுத்தவரையே வின்னு லாஸ் மாதிரி தான் வரும். ஸ்ப்ளிட் பண்ணி ஜாயின் பண்ணுறப்போ மோஸ்ட்லி நமக்கு பெரிய அளவு லாஸ்ன்றது வராது. 3 மேட்ச் கடைசியாக கவர் பண்ணியிருந்தோம். அதில் ஒரு மேட்ச் நல்ல ஒரு வின்னு BBL. மற்ற 2 மேட்ச்சில் இந்தியா மேட்ச் ஒரு சில கான்டெஸ்ட் பர்சனலாக நான் வின் பண்ணேன். அதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் நியூசிலாந்து மேட்ச் லாஸ் ஆச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம BBL மேட்சஸ் தொடர்ச்சியாக வின்னிங்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ வின்னு லாஸ் மாறி தான் போகும். அதை புரிஞ்சுக்கிட்டு ப்ளே பண்ணுங்கள். அதேமாதிரி நம்ம பின் பண்ணியிருப்போம் எப்படி நம்ம ஃபேண்டசி ப்ளே பண்ணணும்னு அதை கூட படித்து பாருங்கள். இந்த கான்செப்ட் படி தான் நீங்கள் ஃபேண்டசியை ப்ளே பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த படி நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக கரெக்டாக உங்களுக்கு முடியும். ஸோ டெலகிராம் ஜாயின் பண்ணுறவங்க ஒரிஜினல் சேனல் செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்க. நிறையா ஃபேக் சேனல்ஸ் இருக்குது. இப்போது பிளேயிங் 11 பார்ப்போம். ஹெர்பர்ட் ஹெரிகன்ஸ் நானும் வெயிட் பண்ணி பார்த்தேன். அவங்களோட ஸ்குவாடை கொடுக்கவே இல்லை. ஆன் டைமில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா மாற்றிக்கோங்க. மெல்பர்ன் ஸ்டார்ஸ் அவங்க ஸ்குவாடை கொடுத்துட்டாங்க. லாஸ்ட் மேட்ச் ஆனால் அதே ஸ்குவாடை வச்சு ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். ஒரு நல்ல கேமை மெல்பர்ன் ஸ்டார்ஸ் அவங்களோட ஹோம் கிரவுண்டுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. MCG அவங்களோட ஹோம் கிரவுண்டு ஒரு வெற்றியோடு முடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா லாஸ்ட் மேட்ச்சு ஒரு சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். ஹெர்பர்ட் ஹெரிகன்ஸும் சரி மெல்பர்ன் ஸ்டார்ஸும் சரி நிறைய ஸ்டார் பிளேயர்ஸ் இருந்தாலும் பெர்ஃபார்மன்ஸ் பேஸில் அவங்களால பெரிய அளவில் பெர்ஃபார்ம் பண்ண முடியலை. அதுக்கு காரணங்கள் இருக்கிறதுலே போர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுற பிளேயர்ஸ்ன்னு பார்த்தோம்னா கோரி ஆண்டர்சன். ஸோ இந்த BBLல ஏன் அவரை எடுத்தாங்கன்ற மாதிரி அவர் ஆடி இருக்காரு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளாப்பு. நெக்ஸ்ட்டு டிம் டேவிட் தொடர்ச்சியான ஃப்ளாப். இந்த 2 பேரை எடுத்துக்கலாம். டிம் டேவிட்டோட டியூட்டி என்னென்னா வராரு, 2 6 அடிக்கிறாரு, 3வது பால் அவுட் ஆகிறாரு. இதே மாதிரி தான் போயிருக்காரு. கோரி ஆண்டர்சனும் சேம் கேட்டகரி தான். மெட்ரித்து அவரோட ஃபுல் எஃபெக்டை போட்டு தான் பவுல் பண்ணுறாரு. பட் அவருக்கு விக்கெட் டேக்கிங் லக் இல்லை. அதான் கான்செப்ட். மற்றபடி நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணார். அதேமாதிரி இந்த சைடில் பீட்டர் ஹேண்ட்ஸ்கோமு ஜஸ்ட் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக உள்ளே வந்திருக்காரு. BBLலே அவர் யாருமே பிக் பண்ணலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜோல் பாரிஸு ஒரு விக்கெட் அதிகபட்சம் எடுக்கிறாரு. அதுக்கு மேலே விக்கெட்டே எடுக்கலை. நெக்ஸ்ட்டு மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ். ஸோ சுத்தமாக பெர்ஃபார்மன்ஸே பண்ண கிடையாது. எல்லா மேட்சுமே ஃப்ளாப்பு. பட் மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் MCGயில் நல்லா ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்காரு. கடைசியாக ஒரு மேட்ச் கூட நல்லா சேஸ் பண்ணி முடிச்சும் கொடுத்துருந்தாரு. லாஸ்ட் மேட்ச் கிடையாது, அதுக்கு முன்னாடி ஒரு மேட்ச் ஒரு சரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. டபுள் ஆப்ஷன் இருக்குது. ஒரு ஸ்டார் பிளேயர்ன்ற ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்குறப்ப சேஃப் பிக்காக நம்ம எடுத்து தான் ஆகணும். ஸோ ரிஸ்கி பிக்ஸாக நம்ம சேஸிங்கில் டாம் ராஜர்ஸை பார்க்கலாம். சேஸ் பண்ணுறப்போ நல்லாவே ஆடி இருக்காரு. டீசெண்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை எப்பயுமே கொடுத்துருக்காரு. அதே மாதிரி இந்த சைடில் பார்த்தோம்னா ஜோல் ஒரு ரிஸ்கி பிளேயராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்போ எப்பயுமே
மினிமம் 25 ரன்னுக்கு மேலே அவர் ஸ்கோர் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ இந்த 2 பேர் லோ பர்சன்டேஜாக இருப்பாங்க. கண்டிப்பாக கிராண்ட் லீக் டீம்ஸில் வேணால் இவங்களை ரிஸ்க்காக இவர் செகண்ட் பேட் பண்ணுறப்பையும் இவர் ஃபஸ்ட் பேட் பண்ணுறப்பையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த சைட் டாப்பில் பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் தான் மோஸ்ட்லி இருக்காங்க. நிக்கில் சௌத்ரியோட பவுலிங் எந்த அளவுக்கு வந்து ஒர்க் ஆகுன்றது தெரியல. பட் ஆனால் இந்த கிரவுண்டில் ஸ்பின்னர்ஸ் விக்கெட்ஸுமே எடுத்திருக்காங்க. அது காரணம் லாங் பவுண்டரிஸ். அப்போ ஜஸ்ட்டு தூக்கி போடுறப்ப விக்கெட் கிடைக்க வாய்ப்புகள்ன்றது இருக்கும். ஸோ நிக்கில் சௌத்ரியும் ஒரு ஆப்ஷனாக பார்க்கலாம். அதேமாதிரி பேட்டிக் டோலி இந்த சைடில் இமாது வசீம் டைட்டாக தான் பவுல் பண்ணுறாரு, விக்கெட் எடுக்க முடியல. பட் இருந்தாலும் இந்த சைடில் மேக்ஸ்வெல் வந்து அதிகமான விக்கெட்ஸ் எடுக்க சான்ஸ் வந்து இருக்கும் இந்த மேட்ச்லேயும். காரணம் என்னென்னா மேத்யூ ஒய்டு, அடுத்து பார்த்திங்கன்னா ஜொல், அதுக்கப்புறமா டிம் டேவிட்டுமே ஸ்பின்னுக்கு அவுட் ஆகக்கூடிய ஒரு கேட்டகரி தான். ஸோ இவங்க எல்லாருக்கும் எதிராக வீசி விக்கெட்ஸுன்றதை எடுக்கலாம். ஒரு 2 விக்கெட்டுக்கு மேலே கூட எடுக்கலாம். லாஸ்ட் டைம் இவங்க கூட ஆடுறப்பயுமே மேக்ஸ்வெல் விக்கெட்டை எடுத்திருந்தார். ஈஸியாகவே வந்து ஒரு 3 விக்கெட் கிட்டத்தட்ட எடுத்திருந்தார். பேட்டிங்லையுமே அதிரடி ஆடி கொடுத்தாரு. அதே மாதிரி ட்ரெம்கார்ட் பிக்கா ஹை ரிஸ்க்காக ட்ரை பண்ணுறவங்க மெட்ரித்துக்கு கேப்டன்ஷிப் கொடுங்க. பக்கா ஸ்டாட்ஸ் வச்சுருக்கேன் இந்த கிரவுண்டு, அதுக்கப்புறம் ஹெட் எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கும். கிறிஸ் ஜார்டன் செகண்ட் பவுல் பண்ணால் நீங்கள் ட்ராப் பண்ணிட்டு போகலாம். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் பிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட் பவுல் பண்ணுறப்போ டெத்தில் போட்டு சம்டைம்ஸில் விக்கெட் எடுத்துருவார். நேத்தன் எலிஸ் எப்படினாலும் ஃபஸ்ட் பவுல் பண்ணால் டெத்தில் விக்கெட் எடுக்க தான் போகிறார். ஸோ இன்னொரு ஆப்ஷனு ஹையஸ்ட்டு பிக்ஸ்ன்னு பார்த்தோம்னா மேக் ரைட்டை நிறைய பேர் வந்து பிக் பண்ணியிருப்பாங்க. லாஸ்ட் மேட்ச் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ், அதுக்கு முன்னாடி ஃப்ளாப் பண்ணு. அவரோட ஹெட் ஸ்டாட்ஸும் சரி வென்யூ ஸ்டாட்ஸும் சரி ரொம்ப போராக இருக்குது. ஃப்ளாப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ அதையும் வந்து கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த சைடில் அவங்க பவுலிங் வந்து இப்போ தான் ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. போலான்னு ஒரு சைடு சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நேத்தன் கவுண்டர்னையில் உள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. தேவைப்பட்ட வெப்ஸ்டரு, அடுத்து மேக்ஸ்வெல், இந்த சைடை டைட் பவுலிங் பண்ணுறதுக்கு இமாது வாசிம்னு இவங்க எல்லோரும் இருக்கிறதுனால மேபி ஒரு ப்ரெஷரில் மேக் ரைட் அவுட் ஆக வாய்ப்புகள் இருக்கும். மேத்யூ ஒய்ட் லாஸ்ட் மேட்ச் ஃப்ளாப்பு, நிறைய பேர் ட்ராப் பண்ணுவாங்க. இதே மேத்யூ ஒய்ட் செகண்ட் சேசிங் வரப்போ நல்ல இன்னிங்ஸை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். மேக்ஸ்வெல் வீசுவார், ஓகே. மற்றபடி இமாது வாசிம் வேறு பவுலர்ஸ் போட்டால் மேத்யூ ஒய்ட் வந்து அட்டாக் பண்ணுவார். ஸோ கிராண்ட் லீக்ஸில் கேப்டன்ஸ் போட்டால் மேத்யூ ஒய்டை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இந்த சைடில் ஸ்டாய்னி. ஸோ ஜிஎல்ல ஒரு 4 ஆப்ஷன் நம்ம பார்த்தோம்னா கிராண்ட் லீக்ஸில் கேப்டனுக்கு மேத்யூ ஒய்டு ஒரு சூப்பர் ஆப்ஷன். அதேமாதிரி மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் ஒரு நல்ல ஆப்ஷன். மெட்ரித்து அவரும் ஒரு ரிஸ்கியான ஒரு டீசனான ஆப்ஷன். இந்த சைடில் நேத்தன் கவுண்டர். இவங்க எல்லாத்தையும் கிராண்ட் லீக்ஸில் நம்ம கேப்டன்ஸ் கப்னா இன்டர்சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறது ஒர்க் ஆகும். சேஃபஸ்ட் ஆப்ஷன் நம்ம வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக நேத்தன் எலிஸ் ஃபஸ்ட் பவுல் பண்ணால் ஒரு சேஃப் ஆப்ஷன். அடுத்து பார்த்தோம்னா மெக்ட்ராமெட்டு, அதுக்கப்புறம் மேக்ஸ்வெல், வெப்ஸ்டர் இந்த கிரவுண்டில் பெரிய சிக்ஸ் அடித்து நம்ம பார்த்துருக்கோம். அவ்வளோ பெரிய பவுண்டரி இருந்தாலும் ஈஸியாக சிக்ஸ்ன்றது அடிப்பார். அதுக்கப்புறமா லாரன்ஸ். ஸோ லாரன்ஸும் பெரிய கிரவுண்ட்ஸை யூஸ் பண்ணிப்பார், கரெக்டாக கட் ஷாட் அடிப்பார். அதே மாதிரி குயிக்காக அடிக்க பார்ப்பார். ஸோ சேசிங் வந்தால் ஒரு கேப்டனைஸ் கப்னா கூட நீங்கள் லாரன்ஸ் ட்ரை பண்ணலாம். பட் இனிஷியல் ஸ்விங்குன்றது இருக்கும் கண்டிப்பாக. மெட்ரித்தோட பவுலிங்கில் அது தாக்கு பிடிச்சா மேபி போகலாம். ப்ளஸ் இந்த கிரவுண்டில் பெரிய அளவில் ரன்ஸ் போல் பவுலர்ஸுக்கு சாதகமாகவே மோஸ்ட்லி போயிருக்கு. அப்படி நீங்கள் கெஸ் பண்ணிங்கன்னா பேட்டர்ஸில் ஏதாவது ஒரு பேட்டர் மட்டும் எடுத்துகிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆல்ரவுண்டர் பவுலர்ஸ் அதிகப்படுத்துங்க. இந்த மேட்ச்சுக்கு அதிகப்படுத்தி கேப்டனைஸ் கேப்டனா ஆல்ரவுண்டர் ப்ளஸ் பவுலர்னு கொடுக்கறது மேபி ஒர்க் ஆகலாம். நிறையா டீம்ஸை நீங்கள் அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். பேட்டர்னு இந்த கிரவுண்டில் போகிறத விட ஆல்ரவுண்டர் பவுலர்னு போடுறது ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாட்ஸுமே சொல்லுது. ஸ்பின்னர்ஸுமே தூக்கி போட்டு விக்கெட் எடுத்திருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ ஒரு ஸ்பின்னர் விக்கெட் எடுக்காங்கன்னா செகண்ட் பவுலிங்லுமே விக்கெட் எடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து பிச்சில் ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ண முடியல. பவுலர்ஸுக்கு சாதகமாக தான் இருந்திருக்கு இந்த சீசனில். அதுக்கு காரணம் லாங் பவுண்ட்ரி. ஸோ அடிக்க போய் அவுட் ஆகியிருக்காங்க. அதை வந்து மெயினாக நோட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் த டீம்ஸை ஆல்ரவுண்டர் ப்ளஸ் பவுலர்ஸில் கேப்டன் வைஸ் கேப்டனாக கொடுக்கறது தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ ஃபுல் ஸ்டாட்ஸ்ன்றதை நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ மேக்ஸ்வெல், வெப்ஸ்டரு, அடுத்து இந்த சைடு பார்த்தோம்னா நேத்தன் எலிஸ் ஃபஸ்ட் பவுல் பண்ணால் இவங்களாம் டீசெண்டான கேப்டன் வைஸ் கேப்டன், சேஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன்ஸும் கூட. ஸோ ஸ்டாட்ஸ் பார்த்தா ஐடியான்றது கண்டிப்பாக கிடைக்கும். டாம் ராஜர்ஸு ஹெட்விட்டில் 2 மேட்ச்சில் 22 ரன்னு 11 ரன் தான் ஆவரேஜ். பட் அதே வென்யூவில் பார்த்தீங்கன்னா 28 ரன் ஆவரேஜ் இருக்கார். இதில் மோஸ்ட்லி அவர் வந்து செகண்ட் பேட் பண்ணுறப்போ ஸ்கோர் பண்ணது, ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்போ ஏர்லி அவுட் ஆகி நிறையா டைம் வந்து நம்ம பார்த்துருக்கோம். லாரன்ஸு ஹெட்விட் ஒரு மேட்ச் ஆடிருக்காரு, 1 ரன் கூட ஸ்கோர் பண்ணலை. வென்யூவில் பர்ஃபார்மன்ஸு எதுவுமே இல்லை, அவர் ஸ்டாட்ஸே இல்லை வென்யூவில். வெப்ஸ்டர் ஹெட்விட்டில் 29 ரன் ஆவரேஜும் வென்யூவில் 20 ரன் ஆவரேஜும் விக்கெட்ஸும் 1-2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஓரளவுக்கு டீசெண்டான ஆப்ஷன். மேக்ஸ்வெல் ஹெட்விட்டில் பார்த்தீங்கன்னா 65 ரன் ஆவரேஜ். மேக்ஸ்வெலோட ஒரு ஃபேவரட் டீமு ப்ளஸ் 6 விக்கெட் எடுத்திருக்காரு. வென்யூவில் 39 ரன் ஆவரேஜ். ஸோ கிட்டத்தட்ட இதில் ஒரு 15 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு.
ஸோ பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் ரெண்டுமே இருக்குது. கிராண்ட் லீக்ஸ்லையுமே நீங்கள் மேக்ஸ்வெலே வைஸ் கேப்டனாக கூட ட்ரை பண்ணலாம். மேக்ஸ்வெலே ஹையஸ்ட் பாயிண்டில் முடிக்கிறதுக்கும் இந்த மேட்ச்சில் வாய்ப்புகள் மிக மிக அதிகம். மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் ஹெட்வேரில் 46 ரன் ஆவரேஜ். ஸோ வென்யூவில் 38 ரன் சம்திங் வந்து ஆவரேஜ். ஸோ 3ன்னு கொடுத்துருக்கேன். 38 ரன் ஆவரேஜ். பவுலிங் போட்டு விக்கெட்ஸுமே எடுத்திருக்காரு. கடைசி மேட்ச்சும் ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் கூட பண்ணலாம். ஸ்டாயினிஸ் வந்து சேசிங் வந்தார், ஒரு நல்ல ஸ்கோர் போயிடுச்சு. சேசிங்கில் ஸ்டாயினிஸ் வந்து முடிச்சு கொடுப்பாருன்ற மாதிரி டீம் செட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்டாயினிஸையும் கூட கேப்டனாக ட்ரை பண்ணலாம். கார்ட்ரைட்டு இனிஷியலாக ஃபார்ம் பயங்கரமாக இருந்துச்சு. இப்போது முன்னாடியே வந்து பேட்டிங் ஆடிடுறாங்க. இவர்கிட்ட வந்து பேட்டிங் வரதே கஷ்டமாக இருக்குது. அப்படியே வந்தாலும் ரொம்ப ஒரு டைட்டான சுச்சுவேஷன், பால் கம்மியாக இருக்க மாதிரி தான் வருது. பெரிய பெர்ஃபார்மன்ஸ் ஆகிறதுனால பண்ணவும் முடியல. ஸ்டாட்ஸ் ஓகே தான், பட்டு டாப்லேயே வந்து நல்லா பேட்ஸ்மேன்ஸ் எல்லாமே ஆடிடுறாங்க. இந்த லாரன்ஸ் வந்ததுக்கப்புறம் இவருக்கு பேட்டிங்ன்றதே குறைய ஆரம்பிச்சிருச்சு. நேத்தன் ட்ரையல் ஹெட்வேரில் 13 விக்கெட்டு 10 மேட்ச்சில், வென்யூவில் 22 விக்கெட்டு. ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸ் தான், பட் இருந்தாலும் லாஸ்ட் மேட்ச்சில் ஒரு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அதே மோடில் வரலாம். அதேமாதிரி டெத்தில் போல் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ போலாண்ட் நெக்ஸ்ட்டு கான்ட்ரனைல், இவங்க 2 பேர் வந்து டெத்தில் போல் பண்ணுற வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஸ்காட் போலாண்டு ஸோ ஹெட்வேரில் 5 விக்கெட்டும், வென்யூவில் 25 விக்கெட்டும். ஸோ அந்த டெஸ்ட் மேட்ச் லைன் அண்ட் லென்த்தில் போட்டு விக்கெட் எடுக்க வாய்ப்புகள் இருக்கும். அதுவும் லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு எதிராக நல்லாவே வீசுவார் போலாண்டு. இந்த சைடில் உங்களுக்கு மேத்யூ ஒய்டு, ஜுவல் இவங்களாம் இருப்பாங்க. டாப்லேயுமே மெக்ட்ராமெட்டு இன்ஸ்விங் அவுட் ஸ்விங்னு போட்டால் அவர் அவுட் ஆகி நம்ம பார்த்துருக்கோம். அவர் மெதுவாக ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து அடிக்க பார்க்குறாரு. இனிஷியல் விக்கெட் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கலாம். தாண்டன் பாலே வெளியே போகிற பாலுக்கு வந்து ஆடி இன்சைட் ஏஜில் அவுட் ஆகி பார்த்துருந்தோம் லாஸ்ட் மேட்ச்சில். ஸோ மேபி அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். ஒன் சைட் டீம் கூட செட் பண்ணி பாருங்கள். மெல்பர்ன் ஸ்டார்ஸ்க்கு ஃபேவராக மெல்பர்ன் ஸ்டார்ஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். மேத்யூ ஒய்டு ஹெட்வேரில் 26 ரன் ஆவரேஜ். லாஸ்ட் மேட்ச் போராக ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். வென்யூவில் 34 ரன் ஆவரேஜ். ஸோ ஆவரேஜ்லாம் நல்லா தான் இருக்குது. சேசிங் வரப்போ வேணால் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்போ ட்ரை பண்ணுறது ரிஸ்க்கு தான். மெக்ட்ரோமெட் 37 ரன் ஆவரேஜ், வென்யூவில் 24 ரன் ஆவரேஜ். அதேமாதிரி மேக் ரைட்டு ஹெட்வேரில் 3 மேட்ச் ஆடிருக்காரு. 3 மேட்ச்சில் சேர்த்து 43 ரன் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. வென்யூலேயும் 3 மேட்ச் ஆடிருக்காரு. அதில் 8 ரன் தான் வந்து மொத்தமாகவே அடிச்சிருக்காரு. ஸோ ஸ்டாட்ஸ் படி பார்த்தா ரொம்ப போரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காரு. ஜுவல் 28 ரன் ஆவரேஜ் ஹெட்வேரில், வென்யூவில் 4 மேட்ச்சில் வரும் 55 ரன்கள் மட்டுமே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ சேசிங் வந்தால் எப்பயுமே ஃப்ளாப் ஆகக்கூடிய ஒரு பிளேயர் தான். பட் ஃபஸ்ட் பேட் பண்ணுறப்போ ஏதோ கொஞ்சம் அடித்து ஒரு 30 ரன் 35 ரன் கிட்ட கொண்டு போயிடுவார். அதுக்கு மேலே நம்ம பெரிய ஸ்கோர் எதிர்பார்க்குறது கஷ்டம். டிம் டேவிட் ஹெட்வேரில் 9 மேட்ச்சில் ஒன்லி 87 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. வென்யூவில் வெறும் 15 ரன் தான் அவரோட ரெக்கார்டேவும். இந்த சீசனில் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, பேட்டிங் வரது ஒரு 10 ரன் 15 ரன் அடிக்கிறது அப்படி தான் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. பேட்டிங் ஆர்டர் டவுனில் வந்தாலுமே அவனால் பெர்ஃபார்ம் பண்ண முடியலை. ப்ளஸ் லாஸ்ட் 2-3 மேட்சாக ஹெர்பர்ட் ஹெரிகன்ஸ் 90 ரன்னுக்குள்ளேயே அவங்க 5-6 விக்கெட்ஸுன்றதை விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வர பவுலர்ஸ் ஆல்ரவுண்டர்ஸு 10 ரன் 15 ரன் ஸ்கோர் பண்ணி ஏதோ கொண்டு போயிருக்காங்க. ஸோ மெல்பர்ன் ஸ்டார்ஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். கிறிஸ் ஜார்டன் ஹெட்வேரில் 6 மேட்ச் ஆடி வெறும் 1 விக்கெட்டு, வென்யூலையும் 1 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஸோ ஓவரால் பார்த்தோம்னா அந்த பேட்டிங்கில் வந்து ஏதாவது சம்மந்தமில்லாத ஒரு ஷாட் ஆடி ரன்ஸ் எடுக்கிறாரு. ஃபஸ்ட்டு பால் பண்ணால் டெத்தில் போட்டு விக்கெட் எடுக்கிறாரு. இதே செகண்ட் பால் பண்ணால் விக்கெட் எடுக்கிறதுக்கு கஷ்டமும் பட்டிருக்காரு. பேட்ரிக் டோலி ஹெட்வேரில் 1 விக்கெட்டும், வென்யூவில் 1 விக்கெட்டும். மேபி அடிக்க போனாங்க அப்படின்னா கேட்ச் மாட்டி விக்கெட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் அந்த பவுலிங் ட்ராக்காக இருக்குது. பேட்டிங்க்கு பெரிய சாதகம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஆல்ரவுண்டர்ஸ் ப்ளஸ் பவுலர்ஸ் எடுக்கிறப்போ பேட்ரிக் டோலி கிராண்ட் லீக்ஸில் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நேத்தன் எலிஸ் ஹெட்வேரில் 8 மேட்ச்சில் 10 விக்கெட்டும், வென்யூவில் 4 மேட்ச்சில் 4 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. ஸோ இப்போதைக்கான டீம்ன்றதை பார்ப்போம். மேக்ஸ்வெல் கேப்டனாகவும் வெப்ஸ்டர் வைஸ் கேப்டனாகவும் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ டாப்பில் இவங்க 2 பேர் சேசிங் வருவான்ற கான்செப்டில் எடுத்திருக்கேன். பவுலிங் செகண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா மார்க்கஸ் ஸ்டாயினிஸை வந்து நீங்கள் கட் பண்ணிட்டு கூட போங்க. சப்போஸ் சேசிங் மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் வரல, ஃபஸ்ட் பேட் பண்ணுறாருனா கூட கட் பண்ணிட்டு கூட போங்க, ரிஸ்க் எடுக்கிறவங்க. அப்படி இல்லை சேஃபாக போகணுன்னா எடுத்துக்கோங்க. கிறிஸ் ஜார்டன் நேத்தன் எலிஸை பிக் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல நீங்கள் கட் பண்ணி மெட்ரீத்தை கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் தான். மேத்யூ ஒய்ட் மெக்ராமெட்டில் யாரோ ஒரு ஆளை கட் பண்ணி கூட மிடில் வரக்கூடிய பேட்டர்ஸ் யாராவது நீங்கள் ட்ரை பண்ணலாம். நிக்கில் சௌத்ரி, டிம் டேவிட்டோட ரிஸ்க் எடுக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபேப்லோன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிங்க. ஜிஎஸ்டி இது கிடையாது, டேரெக்டாக நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ நல்ல டீம்ஸாக க்ரியேட் பண்ணுங்கள், ப்ளே பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு ஸ்டாட்ஸை வச்சே வந்து ப்ளே பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் ரொட்டேட் பண்ணுறதுக்கு ஸ்டாட்ஸுன்றது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு டீமை மட்டும் நீங்கள் கிராண்ட் லீக்கில் செட் பண்ணி அந்த ஸ்டாட்ஸ் படி போட்டிங்கன்னா அது செட் ஆகிறது கஷ்டம்தான். நிறையா டீம்ஸ் வந்து நீங்கள் 5-6 டீம்ஸ் மாற்றி போடுறப்ப தான் நம்மளால் கிராண்ட் லீக்கே வின் பண்ண முடியும். அதில் இந்த ஸ்டாட்ஸுன்றது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மேக்ரைட்டை ஒரு 40% 50% மேலே எடுத்திருப்பாங்க. நீங்கள் ஸ்டாட்ஸ் படி அவரை எடுத்துகிட்டு போகிறப்போ அது ஒர்க் ஆகும். அதேமாரி டாப்பில் பேட்டர்ஸ் எல்லாமே ஹை பர்சன்டேஜாக இருப்பாங்க. அவங்களுக்கு பதிலாக நீங்கள் ஆல்ரவுண்டர்ஸ் பவுலர்ஸ்ன்ற காம்பினேஷன் இந்த விக்கெட் எப்படி போயிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாட்ஸையும் உள்ளே ஆட் பண்ணி, இப்போ மெட்ரித்தோட ஸ்டாட்ஸ்லாம் ரொம்ப ஹையாக இருக்குது. ஸோ அவரை நீங்கள் வந்து ஒரு கேப்டனாக ட்ரை பண்ணலாம் பவுலிங் டீமில். இந்த சைடில் யாருமே வந்து பெரிய அளவில் யோசிக்காத பிளேயர்னா இமாது வசீம் தான். அவருக்கு மேபி விக்கெட் எடுக்க வாய்ப்புகள் இருக்கலாம். பட் ஆனால் இங்கே ரைட் லெஃப்ட் இருக்காங்க. பட் இருந்தாலும் ஸ்பின்னர் பேஸில் விக்கெட் எடுப்பாருன்ற கான்செப்டில் கூட நீங்கள் அவரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஹை ரிஸ்க்காக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெலகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லா பிபிஎல் மேட்சஸ்க்கும் இதுக்கப்புறம் நம்ம வீடியோஸ்ன்றது போஸ்ட் பண்ணுவோம்.